ஹலோ மக்களே, 61வது எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்ல இருக்கா சென்சே இருக்காரு. அவர் நருட்டோ பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நருட்டோ ஜெயிப்பானா மாட்டானா, ஏன்னா அவனோட ஆப்பனண்ட் நெஜியாச்சேன்னு நினைக்காரு. அப்புறம் வந்துட்டு கபுட்டோவை காட்டுறாங்க. கபுட்டோ அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒருத்தனை கொன்னுட்டு அவன் மாஸ்க் எடுத்து போடுதான். அடுத்து டோர்னமெண்ட்டை காட்டுறாங்க. நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் அம்டையும் வர வச்சு நெஜி அட்டாக் பண்றான். ஒன்னொன்னையா வச்சு அடிக்கான். அதுக்கப்புறம் மொத்தத்தையும் யூஸ் பண்ணி அடிக்கான். ஆனால் நெஜி அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். தடுத்துட்டு சிரிக்க வேற செய்கிறான். நருட்டோக்கு சக்கரை இழந்துக்கிட்டே இருக்கான். அவனால் என்ன செய்யணும்னு தெரியல. நீ ஒரு கிறுக்கன், உன்னோட ட்ரிக்கில் என்கிட்ட வேலை பார்க்காதுன்னு நெஜி சொல்ல எல்லாத்தையும் தாண்டி ஓடி போய்கிட்டே இருக்கான். எல்லா க்ளோனும் எங்கடா போறான்னு பார்க்கு. கடைசியில் ஒரு நருட்டோ இருக்கான். நீ தான் உண்மைன்னு எனக்கு தெரியும், ஒன்னே அடிச்சுட்டு உனக்கு எல்லாம் முடிஞ்சிருவானு தெரிஞ்சுட்டு ஓடி வந்து சக்கரா பாயிண்ட்ல கொடுத்துதான். எல்லாரும் மிரண்டுட்டாங்க. அவன் சொல்றான், எல்லாரோட ஒன்னே ஒருத்தனை அடிச்சா போதும், மிச்சம் எல்லா க்ளோனும் போயிரும் தெரியும் சொல்றான். ஹினாட்டா வருத்தத்துல இருக்கா. ஒரு க்ளோனா போகுது, கடைசியில எல்லா க்ளோனும் போயிட்டு. ஹினாட்டா நினைக்கா விட்ராதான் நருட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நருட்டோ சடனா சிரிக்கான். என்னடான்னு பார்த்தா, நீ என்னையவே கவுண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்துதான் நருட்டோ. என்னன்னு பார்த்தா அதுவும் ஷேடோ க்ளோனு, அதுவும் ஒட்டையுது. பார்த்தா பின்னாடி இருந்து ஒரிஜினல் நருட்டோ முதல்ல இருந்து இப்பதான் வாரான். நருட்டோ வந்து நெஜியை அடிக்கான். கீபா சொல்றான், நருட்டோ அசத்து, அவனை நொறுக்குன்னு சொல்றான். கீபா ஓடி வந்து அடிக்கான். பார்த்தா அவனை தொட முடியல, ரொட்டேஷன் போடுதான். ஹியாஷி மிரண்டுட்டாரு. இந்த மூவா, இது பயங்கரமான மூவாச்சேன்னு பார்க்காரு அவரு. எல்லாருமே மிரண்டு போய் பார்க்காங்க, எப்படிடா இவன் தடுத்தான்ட்டு. ஹினாட்டாவும் ஹியாஷியும் முழிக்காங்க, இந்த மூவை எப்படி இவன் யூஸ் பண்றான்ட்டு. ஆனா நருட்டோ விட மாட்டுக்கான். திரும்பி க்ளோனை போட்டுட்டு சுத்தி வாரான். டென்டன் நினைக்கா இந்த ரொட்டேஷனோட பவரே என்னன்னா, ரொட்டேஷன் ஆகையில 360 டிகிரியும் ஈஸியாக பார்த்துரும். அவன் பியாக்குகன் சாதாரணமாக இல்லைன்னு சொல்கிறா. அவன் 8 டைகிராம் 64 பாம்ஸ் போட்டா நருட்டோவில் ஸ்டாண்டு கூட பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. அவ 8 நருட்டோ ஓடி வரானுங்க. டக்குன்னு ரொட்டேஷனை போட்டு விடுதான். எல்லாவனும் பறந்து போய் வெளியே விழுறானுங்க. இந்த டெக்னிக் வந்து ஜொன்னின் லெவல் டெக்னிக்கு. இந்த டெக்னிக் இல்லைன்னா விரல் வலியோடு எல்லா சக்கரையும் ரிலீஸ் பண்ணணும். நேஜி அதை கரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுவான். இந்த மாதிரி டெக்னிக்கில் காராவோட சேண்டு சீல்டு கூட அவனை எதுக்க முடியாது. காராவையே அவன் அடிப்பான். அதுக்கு மேலே அவன் பவரில் உள்ளவன் சொல்கிறா. அடுத்து ஹனாபி சொல்கிறா, அப்பா இது நீங்கள் மட்டும்தானே போடுவீங்கன்ட்டு. ஹியாஷி சொல்கிறாரு, இதை வந்து ஹெட் ஃபேமிலி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் எப்படி பிரான்ச் ஃபேமிலியில் உள்ள யூஸ் பண்ணுதான்னு தெரியலன்னு சொல்கிறாரு. அவன் வந்து சொந்தமாக கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாரு. நெஜி சொல்கிறான், நான் என்னோட 8 டைகிராம் 64 பாம்ஸை போட்டோம்னா கதையே முடிஞ்சிருன்னு சொல்கிறான். சடனா ஸ்டாண்ட்ஸ்ல வந்து நிற்கான். 8 டைகிராம் 64 பாம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹியாஷி முழிக்காரு, இதுவும் இவன் கத்துக்கிட்டானான்ட்டு. சடனா வாரான். 2 டைகிராம் 4 டைகிராம் 8 டைகிராம் 16 டைகிராம் 32 டைகிராம் 64 டைகிராம் சடனா எல்லா சக்கரா பாயிண்டையும் அடிக்கான். அந்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சக்கரா பாயிண்ட் அது பிளாக் பண்ணும். 64 சக்கரா பாயிண்ட் அவன் பிளாக் பண்றான். நருட்டோவை அடிச்சு வீசுதான். ஹியாஷி முழிக்காரு, இதெல்லாம் ஹெட் ஃபேமிலிக்குள்ளது, பிரான்ச் ஃபேமிலிக்காரன் அசால்ட்டா அடிக்கானன்ட்டு. அடுத்து சென்சே வராரு. நருட்டோ படுத்த மணியாக தான் இருக்கான். நெஜி சொல்கிறான், மேட்ச் முடிஞ்சிட்டுன்னு சொல்லுங்கன்ட்டு. இது முடிஞ்சிட்டுன்னு சொல்ல வராரு அவர். ஆனால் நருட்டோ திரும்பியும் ஏந்திக்கான். ஹியாஷி நினைக்காரு, இவன் வந்து ஹியூகா கிளானுக்கே ஒரு அற்புதம்ன்ட்டு. நாங்கள் முடிக்கிறதெல்லாம் இவன் அசால்ட்டாக முடிச்சுட்டு போகிறான்ட்டு. என் தம்பியைத்தான் சொல்லணும், அவன் வந்து இந்த கிளானுக்கே ஒரு அற்புதமானவனை கொண்டு வந்திருக்கானன்ட்டு. நெஜி சொல்கிறான், முடிஞ்சிருச்சு விட்டுரு, எதுக்கு போட்டு முண்டிக்கிட்டே இருக்கான்னு கேட்கான் நருட்டோவை பார்த்து. நெஜி திரும்பி டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஹினாட்டாக்கு முடியலை, அவங்க கூட சண்டை போட்டது இன்னும் உடம்பு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நருட்டோவால் முடியலை, தயங்கிக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு சடனாக லீ ஞாபகமும் ஹினாட்டா ஞாபகம் தான் வருது. நம்ம இதில் ஜெயிச்சே தீரணும், இவங்களுக்காண்டியாச்சும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கான். நருட்டோ நினைக்கான், நான் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்திக்கான். நெஜி முழிக்கான், 64 சக்கரா பாயிண்டையும் நான் பிளாக் பண்ணிட்டேன், இவன் எப்படிடா எந்திரிச்சு நிற்கான்ட்டு. நான் தான் சொன்னோம்ல, நான் எப்போவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன்ட்டு. இதுதான் என்னோட நிஞ்சாவேன்னு சொல்கிறான் நருட்டோ மாசா. அப்புறம் ஹினாட்டாக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அவளுக்கு ரத்தமே வருது. கீபா சொல்கிறான், என்னாச்சு ஹினாட்டா, இந்த மேட்சில் உள்ள வலி இன்னும்மா இருக்குன்ட்டு. சடனாக அன்பு பிளாக் ஆப்ஸ்லேருந்து ஒருத்தன் வாரான். வந்துட்டு வாங்க, நான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்கிறான். அடுத்து நெஜி சொல்கிறான், நான் உன்னை தாக்கணும்னு நினைக்கல, அதனால அந்த கேமை விட்டு போயிருன்னு சொல்கிறான். எனக்கு பர்சனலாக ஓ மேலே எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறான். அப்படியா, ஆனால் என்கிட்ட இன்னும் பவர் இருக்கு, உன் கதையை முடிக்காமல் போக மாட்டேன்னு நருட்டோ சொல்கிறான். எதுக்கு என் கூட வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன்னு நெஜி கேட்கான்.
அதுக்கு நருட்டோ சொல்றான், நீ ஹினாட்டா கூட எவ்வளோ மைண்ட் கேம் விளாண்ட, அவளை வந்து ஃபெயிலியர்னு சொல்ற, அதுக்காண்டி தான் நான் மெயினாக வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், ஹெட் ஃபேமிலி பிரான்ச் ஃபேமிலி அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நீ யாரை பற்றி ஃபெயிலியர்னு சொன்னியோ அப்போ தான் எனக்கு கோபம் அதிகமாகவே ஆச்சுன்னு சொல்கிறான். அடுத்து அந்த அன்பு பிளாக் ஆப்ஸ்காரன் ஹினாட்டாவை தூக்கிட்டு போகிறான். பார்த்தா சடனாக அவன் வந்து அவளை ஹீல் பண்ணுறான். நெஜி சொல்கிறான், நீ இவ்வளோகான சொல்கிறீங்களா, சரி சரி இந்த ஹியூகாவோட டெஸ்டினியை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன், அதோட நோக்கமே உனக்கு இப்போ தான் புரியும்னு சொல்கிறான். அவங்களோட மெயினே கர்ஸ் மார்க் ஜுட்ஸுன்னு சொல்கிறான். ஹியாஷி அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த கர்ஸ் மார்க் ஜுட்ஸு வந்து ஒரு கூண்டில் அடப்பட்ட குருவி மாதிரின்னு சொல்கிறான். சடனாக ஹெட்பேண்டை கழட்டுறான். பார்த்தா அவன் நெத்தியில் கர்ஸ் மார்க் போட்டிருக்கு. நருட்டோ ஷாக் ஆகுறான், இது என்னதுன்ட்டு. ஹியாஷி தலை குனிஞ்சு நிற்காரு. அவன் சொல்கிறான், என்னோட 4 வயசில் இது எனக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பழசெல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் நிறைய வார் வந்துச்சு. அந்த வாரெலாம் முடிஞ்ச பிறகு நம்ம பீஸுக்காண்டி லேண்ட் ஆஃப் லைட்னிங்கை நம்ம ஊருக்கு அழைச்சோம். அப்போ எல்லா ஷினோபையும் எல்லா ஜொன்னினும் எல்லா லீஃப் மெம்பரும் வந்தாங்க. ஆனால் அப்போ ஒரு கிளான் மட்டும் அங்கே வரலன்னு சொல்கிறான். அன்னைக்கு எதுக்கு ஹியூகா கிளான் வரலன்னா, ஏன்னா அடுத்த தலைமுறையை அவங்க சூஸ் பண்ணத நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அன்னைக்கு தான் ஹினாட்டாவோட 3வது வயசு பிறந்த நாள்னு சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான், ஹினாட்டாவோட அப்பா பேர் ஹியாஷி, எங்கள் அப்பா பேர் ஹிசாஷி. அப்புறம் நெஜி சொல்கிறான், அந்த உட்கார்ந்துருக்காரே ஹியாஷி, அவர் வந்து ஹினாட்டாவோட அப்பா. ஹியாஷி இந்த உலகத்துக்கு முதல்ல வந்தனால அவர் வந்து ஹெட் ஃபேமிலி, எங்கள் அப்பா 2வது வந்தனால அவர் பிரான்ச் ஃபேமிலின்னு சொல்கிறான். அப்புறம் பழசை காட்டுறாங்க. அப்புறம் ஹிசாஷி சொல்கிறாரு, லேடி ஹினாட்டா வயசு 3 ஆயிருச்சு, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. நெஜிக்கு ஒன்றுமே அவங்க அப்பா சொல்ல மாட்டேக்காரு. ஒன்றும் இல்லை, நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. ஹியாஷி சொல்கிறாரு, இன்னையிலேருந்து நெஜி என்னோட கண்ட்ரோலுக்கு வருவான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் ஹியூகா பிரான்ச் ஃபேமிலியை பற்றி சொல்கிறான். இதெல்லாம் என்னது, எனக்கு ஒன்றுமே புரியலே நருட்டோ சொல்கிறான். உனக்கு எது இதை பற்றி புரியாது, என் நெத்தியில் இருக்கிறது வெறும் டெக்கரேஷன் கிடையாது, அது ஒரு கர்ஸ் மார்க்குன்னு சொல்கிறான். அப்புறம் ஹினாட்டாவும் அவன் அப்பாவும் சண்டை போடுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹிசாஷி அங்கே உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, நெஜி உன்னோட வேலை என்னன்னு தெரியும்லான்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும் ஃபாதர், ஹினாட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுது, அதை நான் எப்போவுமே பண்ணுவேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அப்போ பார்த்தா அவன் நெத்தியில் ஒரு பேண்டு கட்டியிருக்காங்க. அப்போவுமே அவனுக்கு கர்ஸ் மார்க் போட்டுட்டாங்க. சடனாக